மேனால் இந்திய தேசிய காங்கிரஸ் தலைவர் ரபர் அலி பாராளுமன்ற உறுப்பினர் இந்திய தேசத்தின் மக்கள் மனதில் எல்லாம் குடியிருக்கும் ஒரு ஒப்பற்ற இளம் தலைவருடைய பிறந்தநாள் என்று தலைவர் ராகுல் காந்தியுடைய பிறந்தநாளை இன்று நாடு முழுவதும் கொண்டாடி வருகிறார்கள். அந்த அடிப்படையில் தமிழ்நாட்டில் இன்று கிராமந்தோறும், வட்டாரதோறும், நகரதோறும், மாவட்டதோறும், தலைநகரிலும் இன்று நாம் கொண்டாடப்பட்டிருக்கிறது. நேற்றைய தினம் மயிலை கபாலீஸ்வரர் கோவிலில் எங்களுடைய மாமன்ற உறுப்பினர் அமிர்தவர்ஷினி ஏற்பாட்டில் தங்கத்தேர் இழுக்கப்பட்டது. இன்று காலையில் எங்களுடைய மாவட்ட தலைவர் வழக்கறிஞர் ராஜசேகரன் மாமன்ற உறுப்பினர் அவர் தலைமையில் காளிகம்பாள் கோவிலில் சிறப்பு பிரார்த்தனை, சாந்தோமில் உள்ள தேவாலயத்தில் கூட்டு பிரார்த்தனை, தர்காவில் எங்களுடைய தலைவர் பெருமக்கள் எல்லாம் இணைந்து கூட்டு பிரார்த்தனை செய்தோம். இப்பொழுது நலத்திட்ட உதவிகள் எங்களுடைய மாமன்ற உறுப்பினர்கள், மாவட்ட தலைவர்கள், தலைவர் பெருமக்கள் அனைவரும் சேர்ந்து ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்டங்களை வழங்கியிருக்கிறார்கள். அதே போன்று நம்முடைய துப்புரவு தொழிலாளர்கள் சென்னை சென்ட்ரல், எக்மோர் ரயில்வே நிலையங்களில் இருக்கின்ற தொழிலாளிகள்லாம் அழைத்து வந்து அவர்களுடைய முன்னிலையிலே தலைவர் ராகுல் காந்தியுடைய பிறந்தநாள் கொண்டாட்டத்தை கேக் வெட்டி கொண்டாடி இருக்கிறோம். இரத்த தான முகாம், மருத்துவ முகாம், கண் சிகிச்சை, இது போன்ற நலத்திட்டங்கள் எல்லாம் இன்று மருத்துவ முகாம்கள் நடைபெற்று கொண்டு இருக்கிறது. இப்பொழுது மரம் நடும் விழா, செடி மரம் கொடுக்கும் விழா இப்பொழுது நடைபெறவிருக்கிறது. இன்று ஒரு மிகப்பெரிய பாசிசவாதிகளுக்கும் பாசிச சக்தி மூலமாக இந்திய தேசத்தை ஆதிக்கம் செலுத்தி கொண்டிருக்கின்ற பாஜகவிற்கும் மோடிக்கும் மிகப்பெரிய சவால்களை விடுக்கின்ற ஒரே தலைவர், ஒரு முகம் ஒரு குரல் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள். அவர் எல்லா நலமும் வளமும் பெற்று தொடர்ந்து இந்திய தேசிய மக்களுக்காக பாடுபட வேண்டும் என்று தேசம் முழுவதும் பிரார்த்தித்து கொண்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி, எங்களுடைய தலைவர்கள் அண்ணன் தங்கபாலு, அண்ணன் திருநாவுக்கரசர், அண்ணன் ஈவிகேசா இளங்கோவன் போன்ற தலைவர் பெருமக்கள் எல்லாம் இன்று கலந்து கொண்டார்கள். தமிழ்நாடு முழுவதும் இந்த நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே ஒத்துழைப்பு கொடுத்த, ஏற்பாடு செய்த மாவட்ட தலைவர்கள், மாமன்ற உறுப்பினர்கள், ஒன்றிய மாவட்ட கவுன்சிலர்கள், மாநில நிர்வாகிகள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். வலுப்படுத்துகிற திட்டம் இருக்குது, சுற்றுப்பயணம் செஞ்சிட்டு இருக்கோம். கண்டிப்பாக வலிமை பெறும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி நம்பிக்கை இருக்கிறது. எல்லோரும் தலைவர் ராகுல் காந்தி பின்னால் குறிப்பாக இளைஞர்கள் அணிவகுக்க தொடங்கியிருக்கிறார்கள். அதனுடைய தொடக்கம்தான் பல கட்சிகளிலிருந்து சேருவதும். நேற்றைய கூட ஒரு நீதி அரசர் பாஜகவிலிருந்து விலகி, இவ்வளவு காலமாக பாஜகவில் இருந்தார், விலகி காங்கிரஸ் பேரியக்கத்தில் என்னை ராகுல் காந்தியோடு நான் அர்ப்பணித்து கொண்டிருக்கிறேன் என்று இணைப்பு விழாவை நடத்தியிருக்கிறார். இன்னும் சில முக்கியமான பிரபலங்கள் சேர இருக்கிறார்கள். இந்த தேசத்தினுடைய முகமே அன்னை இந்திரா காந்தியோட குடும்பம் தான். அவருக்கு வரலாறுலாம் தெரியாது. அவங்க கட்சியில் எவ்வளோ பேர் வந்து அப்பா மகன், அப்பா மகள் குடும்பங்கள் நூற்றுக்கணக்கான பேர் இருக்கிறார்கள் இந்த தேசம் முழுவதும். அதை பற்றி பேச மாட்டாங்க. இந்திரா காந்தி குடும்பம் இந்த தேசத்தின் குடும்பம், இந்த தேசத்துடைய பாதுகாவலர்கள். அவர்களை பற்றி யாரும் சொல்வதற்கு தகுதியும் இல்லை, அருகதையும் இல்லை. மிகப்பெரிய தியாக தீபங்களாக வாழ்ந்து கொண்டிருப்பவர் அன்னை இந்திரா காந்தி. தன்னுடைய உயிரையே கொடையாக இந்த தேசத்திற்கு கொடுத்தவர். தலைவர் ராஜீவ்காந்தி அவர்கள் ஆதிக்க சக்திகளை எதிர்த்து, வல்லரசுகளை எதிர்த்து இந்த தேசத்திற்காக போராடியவர், துணிந்தவர். ஆகவே அவர்களெல்லாம் தன் உயிரையே கொடுத்து இந்த தேசத்தை பாதுகாத்து வருகிறார்கள். அதை குடும்ப அரசியல் என்று சொன்னால் அதை விட முட்டாள்தனம், கோழைத்தனம் எதுவும் இருக்க முடியாது.